வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி பொற் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஞானம் என்ற ஒரு நிலையை நோக்கி பயணிப்பதற்காக மனித இனம் என்பது உருவானது. மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று கேட்கும்போது, வேதாத்திரியம் பயின்ற அனைவரும் சொல்லக்கூடியது இறை உணர்வு பெறுவதும் இறை நிலை அடைவதும் என்பதுதான் நோக்கம் என்று சொல்லுவார்கள். அதை நோக்கிய பயணம்தான் ஞானத்தை நோக்கிய பயணம். சரி, இப்ப எது ஞானம்? எது ஞானம்? அதற்கு பல்வேறு வகையான விளக்கங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் சிந்தனை செய்து வருகிறோம். விடுதலையே ஞானம் என்று சொல்லுகிறோம். புரிதல் என்பதுதான் ஞானம் என்று சொல்லுகிறோம். புரிதல் என்று சொன்னால் நாம் இயல்பிலிருந்து எங்கு விலகி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்தல் என்பது ஞானம். இப்ப இந்த புரிதல் என்பது வந்த உடன் அங்கு விடுதலை என்பது தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஞானத்தின் பாதையிலேயே பயணிக்க முடிகிறது. அப்ப விடுதலை விடுதலை என்று சொன்னால் எதிலிருந்து விடுதலை? எதை விடுவது? மகரிஷி அவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டார், விட வேண்டியதை விட்டுவிட்டார். இப்போ விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டிய அந்த ஞானம் உன்னிடத்தில் அதே இடத்தில் இருப்பதை அச்சனமே நீ காண முடியும் என்று சொல்லிவிட்டார். விட வேண்டியதை என்றால் அது எது என்பது அங்கு சொல்லப்படவில்லையே. அதைத்தான் வேதாத்திரியம் முழுமையாக தத்துவங்களாக விளக்கி இருக்கிறது. ஆனால் அந்த விட வேண்டியது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடக்கூடியதாக இருக்கும். ஒரே அளவில் இல்லை இந்த விடுதலை என்பது. ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவில் விலகி நிற்கிறானோ அந்த அளவுக்கு அந்த விடுதலினுடைய அந்த தன்மை மாறுபடும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்படிப்பட்ட நிலையிலே இப்போ இந்த ஞானம் என்பது நமக்கு உணரப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முள்ளாக ஒரு மரணம் நிகழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஞானம் என்பது நமக்கு சித்தியாகும். மரணம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், மரணம் நிகழ்ந்து விட்டால் நாம் நமது வாழ்க்கையே இல்லாமல் போய்விடுமே என்று கேட்கலாம். மரணம் என்பது இந்த உடல் மரணிப்பது, இந்த உடலுக்கான மரணம் என்பது வேறு. அது ஒரு இறுதியான நிலை. அதுவும் நிர்ணயம் செய்யப்பட்டதுதான். அந்த உடலால் மரணம் ஆகாத மனிதன் என்பவன் இல்லை. பிறந்த மனிதன் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அந்த மரணம் எப்படி நிகழ்கிறது? அந்த மரணத்தின் போது
அந்த நிலையில் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்தது? அப்ப அந்த மரணத்தினுடைய காரணம் எதை அடிப்படையாகக் கொண்டு இருந்தது? அந்த மரணத்துக்கு முன் இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுக்கு மனிதன் நிறைய வேறுபாடுகளை பார்க்க முடியும். ஒரே மாதிரியான மரணம் நிகழ்வது இல்லை. மரணம் என்பதை கூட மகரிஷி அவர்கள் 3 பிரிவாக பிரித்துச் சொல்லுவார்கள். இயற்கை மரணம், செயற்கையான ஒரு மரணம், அதன் பின் என்ன சொல்வார்கள்? ஜீவசமாதி என்று சொல்லிவிடுவார்கள். இவ்வாறு அதை பிரித்துச் சொல்வார்கள். ஆனால் அந்த இயற்கை மரணம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலும், அந்த இயற்கை மரணத்துக்குள்ளாக எவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது என்பது இன்றைய வாழ்க்கை முறையை ஆய்ந்து பார்த்தால் தெரிகிறது. இயற்கை மரணமே பல்வேறு வகையாக இருக்கு. நாம் கூட தமிழ் ஆனந்த யோகத்திலே செயற்கையான இயற்கை மரணம், இயற்கையான இயற்கை மரணம் என்றெல்லாம் பிரித்திருக்கு. இதை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இயற்கையான இயற்கை மரணம் நிகழும். சரி. அது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் வாழும் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. எப்படி வாழ்ந்தோம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த மரணம் இருக்கிறது. சரி. அந்த மரணத்தை பற்றிய சிந்தனை செய்வதற்கு முன்னால், இந்த உடலால் மரணம் ஏற்படுவதற்கு முன் இன்னொரு மரணம் நமக்குள்ளாக நிகழ்ந்திருக்க வேண்டும். இந்த மரணம் நிகழ்ந்திருந்தால் அந்த 2வது மரணம் மிகவும் சுமூகமான இயற்கையான மரணமாக இருக்கும். இந்த முதல் மரணம் நிகழாமல் இருப்பதுதான் இன்றைக்கு இந்த உடல் சார்ந்த மரணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பேத்தட்டிக்கான ஒரு நிலையில் மனிதன் துன்புறுவதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணம், இந்த மரணத்துக்கு முன்னால், உடலின் மரணத்துக்கு முன்னால் நிகழ வேண்டிய மரணம் அங்கு நிகழவில்லை. இந்த மரணம் நிகழ வேண்டும். இதைத்தான் ஒரு ஆங்கில பழமொழியிலே டை பிஃபோர் யூ டை என்று சொல்லுகிறார். அதாவது டெத் பிஃபோர் டெத். மரணம் நிகழ்வதற்கு முன்னாலேயே மரணம் நிகழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப மரணம் என்பதை 2ஆக பிரிக்கிறார். உடலால் மரணம் அடைவது என்பது ஒரு மரணம். அதற்கு முன்னால் மனதால் மரணம் அடைய வேண்டும் என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. இது யாருக்கு? இந்த மரணத்துக்கு முன்னால் ஏற்படக்கூடிய மரணம் என்பது யாருக்கு பொருந்தும்? எந்த உயிரினத்துக்கு பொருந்தும் என்று கேள்வி கேட்டு பார்த்தால் மனிதனுக்கு மட்டுமே பொருந்தும். மனிதனால் மட்டுமே அது சாத்தியம். 5 அறிவு விலங்கினங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. இல்லை. ஏன் என்று சொன்னால், அங்கு அந்த 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. அப்ப 6 அறிவு படைத்த மனிதன் மனதால் மரணிக்க வேண்டும். சரி. இதைத்தான் மனம் இறக்கும் கலை என்று ஓஷோ அவர்கள் சொல்வார். மனம் இறக்கும் கலை. மனதால் மரணித்து விடு என்று சொல்வார். இப்போ இது எப்படி? இது எதற்காக இந்த மரணம் என்று கேட்டால், இன்னும் அதை ஆழமாக சிந்தனை செய்து பார்த்தால், அதனுடைய இறுதியில் இந்த மனதால் ஏற்படக்கூடிய மரணம்
நம்மை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கேட்டால், நம்மை மனிதனாக வாழச் செய்யும். அப்ப இதுவரை நாம் மனிதனாக வாழவில்லையா என்று ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால், மனித உருவில் வாழ்கிறோமே தவிர மனிதனாக வாழவில்லை. அப்ப எப்பொழுது மனிதன் மனிதனாக வாழுகிறான்? எப்பொழுது 6ஆம் அறிவு என்பது முழுமையாக அங்கு இயக்கத்துக்கு வருகிறதோ, அப்பொழுதுதான் முழுமையான மனிதனாக மனிதன் மாறுகிறான். அப்ப இப்போ நமக்கு 6வது அறிவு இருக்கிறதா? அது வேலை செய்கிறதா? இல்லையா? என்று கேட்டால், நாம் 5 அறிவு என்பதிலும் இல்லை, 6வது அறிவு மனிதனாகவும் இல்லை. 2க்கும் இடைப்பட்ட ஒரு ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இடைப்பட்டதுன்னா என்ன சொல்றது? 5.3, 5.4, 5.5, 5.6 இந்த நிலையில ஏதோ ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 6வது அறிவு என்பது முழுமையாக இல்லை. 6வது அறிவின் முழுமை என்பது என்ன என்பது நமக்கு இப்பொழுது தெரிய வரும். 6வது அறிவின் முழுமை என்பது எது என்று சொன்னால், இந்த மனதின் மரணம் நிகழும் போதுதான் 6ஆம் அறிவு என்பது முழுமையாக 100% நம்முள்ளாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாகிறான். இப்ப பாருங்க, சாதாரணமாக நமது அவை பிராட்டியினுடைய அந்த வரிகள், மனிதனாக பிறத்தல் அரிது என்று சொல்லிவிடுகிறார். மனிதனாக பிறத்தல் அரிது என்று. மானிட பிறவி என்பதே அரித பிறவி. எப்படி 6ஆம் அறிவு என்பதை நமக்குள்ளாக இயற்கை கொடுத்திருக்கிறது அல்லவா? அதுவே பெரிய அரிது. இப்போ மானிடராய் பிறந்தாலும் மானிடராய் வாழ்தல் என்பது அதனிலும் அரிது என்று ஏன் சொன்னார்கள்? மானிடராய் பிறந்து விட்டால் மானிடராய் வாழ வேண்டியதுதானே? மனித உருவத்தில் பிறந்து விட்டோம், ஆனால் மனிதனாக வாழ்கிறோமா? அதாவது ஒரு பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருகிறது. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அந்த வரியில் அடுத்து என்ன வரும்னா, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை ஓ என்று அந்த பாடல் வரிகள் வரும். அப்ப மனிதன் இப்பொழுது விலங்கினத்தை தாண்டி எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ வசதிகள் எல்லாவற்றையும் பெருக்கி இந்த இயற்கையின் வளத்தை உருமாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. ஆனால் மனிதனாக வாழவில்லை, முழுமை பெறவில்லை. மனிதன் முழுமை பெறவில்லை, மனிதனாக முழுமை பெறவில்லை. அப்ப அந்த இடத்துல மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. அப்ப அந்த இடத்துல அப்ப எப்பொழுது அது முழுமை பெறுகிறது என்று பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், இப்பொழுது இந்த உடலும் உயிரும் இணைந்து இருப்பது இந்த மனித வாழ்க்கை. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமது இணைப்பிலேயே, யோகத்திலேயே முதல் யோகம் என்ன? உடலும் உயிரும் இணைந்திருப்பதுதான் முதல் யோகம். அதுதான் உயிர் வாழ்தல் என்று தெரிகிறது. இப்போ இந்த உயிர் என்பது உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான துகள்களாக சுழன்று கொண்டிருந்தாலும், அதிலிருந்து படர்க்கை நிலையாக வரக்கூடியது எது? மனம். அந்த உயிரிலிருந்து விரிவலையாய் தோன்றி வெளிப்படக்கூடிய ஜீவகாந்தம் என்னவாக செயல்படுகிறது? மனமாகவும் செயல்படுகிறது. மனமாகவும் செயல்படுகிறது. அப்படின்னா இன்னும் வேற வேலைகள்லாம் இருக்குதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதற்கு எத்தனை வேலைகள் இருக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் அதுதான் செயல்படுகிறது. உடலில் உள்ள அக உறுப்புகள் இயக்கத்துக்கும் அதுதான் இயக்கக்கூடிய இயங்கு சக்தியாக இருக்கிறது. புறக்கருவிகளை இயக்குவதற்கும் அது ஆற்றலாக இருக்கிறது. இதற்கும் மேலாக இந்த 5 புலன்கள் வழியாக, உதாரணமாக நாக்கின் வழியாக சுவையாக மாறக்கூடியதும் அதே ஜீவகாந்தமாகத்தான் இருக்கிறது. சரி, சுவையாக மாறக்கூடியதும் அந்த ஜீவகாந்தம் தான். அந்த சுவையை சுவையாக உணரக்கூடிய மனமாக இருப்பதும் அதே ஜீவகாந்தம் தான். அப்ப உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய ஜீவகாந்தத்தில் மனதுக்கு என்று ஒரு ஜீவகாந்தம், அந்த சுவையாக மாறுவதற்கு என்று ஒரு ஜீவகாந்தம், அப்படி அல்ல. உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இத்தனை வகையில் செயல்படுகிறது. அதில் மனமாக செயல்படக்கூடியதும் அதே ஜீவகாந்தம் தான். அப்ப உடலுக்குள்ளாக உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் வரை அங்கு மனம் என்ற உணர்கருவி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். மனம் என்றது இல்லாத உயிரினம் இல்லை. மனம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். நாம் இப்பொழுதெல்லாம் மனம் என்பதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? மனம் என்பதை என்ன சொல்லுகிறார்கள்? இந்த புலன் வழியாக இந்த ஜீவகாந்தம் வெளியேறும் போது மட்டும்தான் மனம் என்று சொல்லுகிறார்கள். அல்லது மூளை வழியாக வெளியேறும் போது எண்ணமாக வருகிறதே, அப்பொழுதுதான் மனம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு புரிதல் இல்லாத, ஒரு ஆழ்ந்த புரிதல் இல்லாத ஒரு நிலை. தத்துவத்தின் உண்மை நிலை புரியாத ஒரு நிலை. இப்பொழுது பாருங்கள், புலன் வழியாக வெளியேறுவதும் அந்த ஜீவகாந்தம், அது அழுத்தம் ஒளி ஒளி சுவையா மனமாக மாறுகிறது. அதை உணர்வதற்காக அந்த மனம் அங்கு மனமாக செயல்படுகிறது என்பது உண்மை. இந்த 5 வகையில் ஏற்பட்ட அனுபவங்கள், பதிவுகள் மூளையின் வழியாக வெளிப்படும் போது எண்ணம் என்று சொல்லுகிறோம். அப்ப எண்ணம் என்பது என்ன என்று சொன்னால், அந்த அனுபவ பதிவுகளினுடைய எழுச்சிதான் எண்ணம். அதை மூளையின் வழியாக வெளியே எடுத்து காட்டக்கூடிய கருவிதான் மனம். அப்ப எண்ணம் என்பதே மனம் இல்லை. நினைவுகள் தான் மனம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். நினைவுகளை கழித்து விட்டால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். எண்ணம் என்பதை கழித்து விட்டால் மனம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எண்ணங்களற்ற மனம் என்று வேதாத்திரியம் சொல்லுகிறது. வேதாத்திரியம் மட்டுமல்ல, நமது யோகிகள், ஞானிகள் அத்துணை பேரும் எண்ணங்களற்ற மனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். வெறுமையான மனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை அம்மனம் என்று கூட சொல்லி இருக்கிறார். புத்தர் நிர்வாணா என்று சொல்வார். அம்மனம் என்று. அப்ப அந்த இடத்திலே மனம் என்று தனித்த மனமாக மனம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உடலில் உயிர் இருக்கும் வரை மனம் என்று ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கும். உயிரினங்களில் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லிவிட, தயவு செய்து சொல்லிவிடக் கூடாது என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1985 அவர்கள் கூறியபோது ஒரு முறை இவ்வாறு கூறினார். மனம் என்ற ஒன்று இல்லை என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் என்று. அப்பனா அப்பயே மகரிஷிக்கு இதெல்லாமே காதுக்கு வந்திருக்கு. எப்படி? எண்ணம்தான் மனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, மனம்தான் எண்ணுகிறது.
மனம் அந்த பதிவை எண்ணமாக எடுத்து வருகிறது. எடுத்து வரக்கூடிய, மேலே கொண்டு வந்து காட்டக்கூடிய கருவியாகத்தான் இருக்கு. அப்ப இந்த மனம் என்பது ஒன்று 5 புலன் வழியாக போகும்போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனதை உணரும். மூளை வழியாக வெளிப்படும் போது இந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எண்ணமாக கொண்டு வரும். இப்போ நாம இங்கு மனதின் மரணம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன என்று சொன்னால், இந்த மனம் இந்த உடலிலிருந்து என்று சொன்னால் புலன்களிலிருந்து என்று வைத்துக் கொள்வோம். உடல், புலன் எல்லாம் ஒண்ணுதானே. நீங்க 4 புலனை பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு சொல்லிடலாம். அடுத்து என்ன சொல்லுவோம்? தோல்னு சொல்லுவோம். இந்த உடல் முழுவதும் தோலால் தானே போற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உடலிலிருந்து விலகி நிற்பது என்பதும் இந்த அனுபவ பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்தும் விலகி நிற்பது என்பதுதான் இந்த மனதின் மரணம் என்பது. அப்ப முதலில் மரணம் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது என்ன? மரணம் என்பது சாதாரணமாக மரணம் என்பது என்ன? உடலும் உயிரும் பிரிந்து விடுவது மரணம். எதுவும் அழிந்து விடுவதில்லை, பிரிந்து விடுவது. பிரிவு என்பதுதான் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப உடலும் உயிரும் பிரிந்து நிற்பதற்கு முன்னால் இந்த மனமும் உடலும் பிரிந்து நிற்க வேண்டும். மனமும் உடலும் பிரிந்திருக்க வேண்டும். அப்ப இப்ப மனம் இந்த உடலில் எப்படி ஒட்டி இருக்கிறது? எதன் மூலம் ஒட்டி இருக்கிறது? எந்த நிலையில் ஒட்டி இருக்கிறது? எதற்காக ஒட்டி இருக்கிறது? என்ன நோக்கத்துக்காக ஒட்டி இருக்கிறது? அந்த நோக்கம் நிறைவேறி விட்டதா இல்லையா? அதனுடைய வேலை முடிந்து விட்டதா இல்லையா? அப்ப எதற்காக இந்த உடலோடு இந்த மனம் இணைந்தது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். எதற்காக இணைய வேண்டும் என்பதையும் புரிந்திருக்க வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறியவுடன் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அல்லவா, அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். இதை சாதாரணமாக வேதாத்திரியத்தில் யாரும் இதை பேசுவதில்லை. ஆனால் இது பேசப்பட வேண்டிய ஒன்று. பேசப்பட வேண்டிய ஒன்று. இப்ப பாருங்க, இந்த உடலின் இயக்கம் இருக்கிறது. இந்த உடலின் இயக்கம் அங்கு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருந்தாலே இந்த உடலின் இயக்கம் இருக்கிறது. இந்த உடலின் இயக்கத்தை அந்த அட்டானமஸ் நர்வஸ் உள்ள இருக்கக்கூடிய இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இன்னும் எத்தனை உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் மனமா இயக்கிக் கொண்டிருக்கிறது. மனம் இந்த உடலோடு தொடர்பு கொண்டு அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அந்த இயக்கத்துக்கும் மனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நினைத்து பாருங்க. புறக்கருவிகளை இயக்குவதற்கு மட்டும்தான் மனம் சம்பந்தப்படுமே தவிர, அகக்கருவிகள், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் இயங்குவதற்கு மனம் அங்கு எந்தவித வேலையும் அதற்கு இல்லை. அப்ப இந்த உடலாக இயங்குவதற்கு அந்த உயிரினுடைய விரிவலையாக வந்த ஜீவகாந்தம் அது என்ன செய்யும்? அதை இயக்கிக் கொள்ளும். அது ஆற்றலாக இயங்கும். அதை எப்படி இயங்க வேண்டும் என்பது அது அறிவு அதை இயக்கிக் கொள்ளும். அங்க ஆற்றலும் அறிவும் தான் அங்கு அக உறுப்புகள் இயக்கத்துக்கு இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நமது அக உடலை, ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்கிக் கொண்டிருப்பது அறிவு என்பதுதான் இயக்கிக் கொண்டிருக்கிறதே தவிர மனம் என்பது இயக்கவில்லை.
இது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மனதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. நாமாக போய் சம்பந்தப்படுத்தினால் ஒழிய அதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நாமாக அதுல போய் சம்பந்தப்படுத்துறோம்னு வச்சுங்க, அந்த அறிவு ரீதியாக அது செயல்படக்கூடிய அந்த இயல்பை நாம் கெடுப்பதற்கு போய் சம்பந்தப்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த மனம் போச்சுன்னு சொன்னோம்னா அதனுடைய இயல்பு கெட்டு விடுகிறது. இந்த மனதால் போய் அதை கெடுக்கத்தான் முடியும். அதை இயக்குவதற்கு தேவையில்லை இந்த மனம். அதற்கு அறிவு இருந்தால் போதும். ஆனால் கையை தூக்கணும், காலால நடக்கணும், புறக்கருவிகளை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த மனதின் துணை வேண்டும். எதற்காக இந்த புறக்கருவிகளை இயக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். அங்க அகக்கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப நுரையீரல் வேலை செய்து அது காற்று உள்ளே வந்து போய்க்கொண்டிருக்கிறது, வெப்பம் உள்ளே வந்து போய்க்கொண்டிருக்கிறது. இப்ப என்னன்னா, இந்த புறக்கருவிகளினுடைய இயக்கம் எதற்கு என்று ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தால், இந்த நீர் நிலம் என்று சொன்ன 2 பூதங்கள் இந்த உடலுக்கு தேவைப்படும் போது அதை உள்ளே கொடுப்பதற்கு இந்த புறக்கருவிகளினுடைய இயக்கம் நாம் இயக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசி தாகம் என்ற 2ஐயும் நாம் போக்கிக் கொள்வதற்காக உணவு சாப்பிட வேண்டியிருக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கிறது, இப்போ உணவை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கிறது, அதை வாங்க வேண்டியிருக்கிறது. இதற்குத்தான் இந்த புறக்கருவிகளை இயக்குகிறோம். அப்ப இந்த உணவை நாம் உள்ளே கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உணவையும் நீரையும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பிறகு இந்த புறக்கருவிகள் இயக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை. அது என்னாகும்? உள்ளே ஜீரணமாகி அது ஆற்றலாக மாறி அதனுடைய இயக்கங்கள் அதர் பாட்டுக்கு இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை உடலில் அறிவு என்பது அதை பார்த்துக் கொள்ளுகிறது. மனதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. சரி. அப்ப இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே இந்த மனம் புறக்கருவிகளோடு இணைந்து புறக்கருவிகளை இயக்கி அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டும்தான் இந்த மனதினுடைய இயக்கம் உடலோடு இணைந்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இத 5 ஜீவன் வரை சரியாக செய்கிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள். அங்கு அந்த மனம் புறக்கருவிகளோடு எப்பொழுது இணையும் என்று கேட்டால், அது இறை தேடுவதற்கு, தாகத்துக்கு தண்ணீர் அருந்துவதற்கோ, பசிக்கு உணவை தேடுவதற்கோ மட்டுமே மனம் அந்த உடலோடு இணைந்து செயல்படும். அந்த பசி நீங்கிவிட்டால், தேவை பூர்த்தியாகிவிட்டால், அது என்ன ஆயிரும்? அங்கு அந்த உடலோடு மனம் இணைவது இல்லை. இணைவதில்லை. அது டிட்டாச் ஆயிரும். டிட்டாச் ஆயிரும். அது நமக்கும் டிட்டாச் ஆகணும். நமக்கும் டிட்டாச் ஆகணும். சரி. இப்போ இந்த அந்த நிலையில அப்ப இந்த மனம் என்பதற்கும் இந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பினுடைய தேவை என்பது மிகச் சிறியது. மிக குறுகிய சதவிகிதம்தான் இதற்கு தேவையாக இருக்கிறது. அப்ப தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே இந்த உடலோடு இணைய வேண்டும் என்று சொன்னால், அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு வேண்டும்? அப்ப அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை போல பல மடங்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்த பொருட்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவைக்கு மேலாக. அப்ப என்ன ஆகுது? இந்த மனம் அந்த உடலிலேயே இணைந்து இருந்து கொண்டே இருக்கிறதே தவிர, இந்த உடலை விட்டு விலகுவதில்லை. உடலை விட்டு விலகுவதில்லை. அப்ப என்னாச்சுன்னா, இதைத்தான் மனதின் மயக்கம் என்று சொல்லுகிறோம்.
அது எதற்காக சென்றதோ அந்த தேவை முடிந்த பிறகும் நாளைக்கான தேவை, வயதான காலத்திற்கான தேவை, மகனுக்கான தேவை, பேரனுக்கான தேவை என்று அங்கு இணைப்பு அதிலிருந்து விடுதலை பெறாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மனிதனுக்கு விடுதலை என்பது எங்க வேணும் என்று சொன்னால், இந்த மனதிற்கும் உடலுக்கும், உடலிலிருந்து மனதுக்கு ஒரு விடுதலை என்பது வேண்டும். இதுதான் முதலில் நடக்க வேண்டிய மரணம். மரணம் இது ஒரு மரணம். இப்போ அந்த உடலிலிருந்து மனம் விலகி விட்டதுன்னு வச்சுக்கங்க, இந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செய்யும். அப்ப இந்த மனம் விலகி விட்டது, விலகிடுச்சுன்னா அது எதனோடு, அந்த உடலோடு இணைப்பு இல்லாத மனமாக வந்துவிடும். அது தனித்த மனமாக இருக்கும். அந்த இடத்துல வரும்போது நாம சொன்னோம் இல்லையா, அந்த உயிர் ஆற்றலாகிய ஜீவகாந்தத்தினுடைய வேலைகள், அதுல ஒரே ஒரு வேலை மட்டும் நின்னு போயிடும். என்ன நின்னு போயிரும்? அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை மனமாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, தன்மாற்றம் அடைகிறது அல்லவா? அந்த தன்மாற்றம் என்பது நடைபெறாது. ஜீவகாந்த தன்மாற்றமாக மாறாது. ஒன்று. இன்னொன்னு, இந்த மனம் அங்கிருந்து விலகிவிட்டால் எண்ணங்கள் என்பது இருக்காது. அந்த அனுபவங்கள் எண்ணமாக மலராது. அவ்வளவுதான். ஆனால் இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தினுடைய உறுப்புகளை இயக்குவது, அதை இயக்கிக் கொண்டிருக்கும் ஜீவகாந்தம். இயக்கிக் கொண்டிருக்கும். அதே போல இந்த புறக்கருவிகளின் இயக்கம் இருக்காது. இருக்காது. அப்ப இருக்காது என்று சொன்னால், இந்த புறக்கருவிகளின் இயக்கம் தேவையில்லையே. தேவையில்லையே. நாமெல்லாம் காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும் கருவிகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் ஊருக்குள்ள போய் ஒவ்வொருத்தரும் பாருங்க, காலையில் எந்திரிச்சிருந்து சாயந்தரம் வரைக்கும் கருவிகளை கொண்டு இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதில் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இயங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? யாருமே தேவை மீறுவதற்காக இயங்கக்கூடியவர்கள் தான் 100% மக்கள் இருக்கிறார். தேவைக்காக இயங்குகிறவர்கள் என்பவர்களே இல்லை. இல்லை. அந்த நிலைக்கு அவர்கள் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர் ஞானம் என்ற நிலையை அடைந்து விட்டார்கள் என்றார். அப்ப ஞானம் என்பது ரொம்ப சுலபமாயிடுச்சு பாருங்க இந்த இடத்துல. தேவையை தேவையின் அளவில் மனம் அந்த உடலோடு இணைந்து பூர்த்தி செய்துவிட்டு அதிலிருந்து விலகிவிட்டால் அதாங்க ஞானம். அப்ப ஞானிகளுக்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது. அந்த தேவைக்கு மட்டும் மனதை உடலோடு இணைக்கக்கூடியவன் ஞானி. தேவை முடிந்தவுடன் உடலிலிருந்து மனதை பிரித்து விடுகிறான். அந்த மனதின் மரணம் நிகழ்ந்து விடுகிறது. அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். அப்ப இதைத்தான் மனதின் மரணம் என்று சொல்லுகிறார்கள். மனம் இறக்கும் கலை என்று சொல்லுகிறார். மனம் புலன்களிலிருந்தும் புலன் அனுபவங்களிலிருந்தும் பிரிந்து நிற்பது என்பதுதான் அந்த விடுதலை. அப்ப பிரிந்து நிற்கும் போது வெறுமையான மனமாக, வெறும் மனமாக இருக்கும் அல்லவா? இருக்கும். அங்கு மனம் மட்டுமே. மனம் மட்டுமே. அதைத்தான் நாம என்ன சொல்றோம்? நாம தனித்த மனம் என்று நாம் பெயரிடுகிறோம். புரிந்து கொள்வதற்காக தனித்த மனம் என்று. மனம் என்று சொன்னாலே போதும். ஆனால் தனித்த மனம் என்று ஏன் சொல்றோம்னா, நாம எல்லாமே ஏதாவது ஒன்றோடு இணைந்த மனமாகத்தான் இதுவரை வாழ்ந்து வந்திருக்கிறோம். தனித்த மனம் என்ற அனுபவமே நமக்கு இல்லை. இப்பொழுதுதான் ஒரு எண்ணங்களற்ற நிலையை உணர்வதற்கான சில பயிற்சிகளை செய்து வருகிறோம். அது ஒரு ஒரு அரை நிமிடம் அந்த எண்ணங்களற்ற நிலை கிடைத்தால் அதுவே ஆச்சரியமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ
அதற்கான சில பயிற்சிகளை எல்லாம் இப்போ நாம என்ன பண்றோம்? இப்ப நமது 3 நாள் நேரடி நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட சில டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுல நம்ம சொல்றோம். அதை கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம் எண்ணமற்ற நிலையில் இருப்பதற்கான சில பயிற்சிகள் கூட இப்ப அடுத்த 3 நாள் வகுப்பிலே அந்த மாதிரியான ஒரு சில ஒரு யுத்திகளை கூட நாம் செய்து அதை பயிற்சியாக எடுக்க இருக்கிறோம் இருக்கிறோம். அந்த 2 நிமிடம், 3 நிமிடம் அந்த எண்ணங்களற்ற நிலை என்று சொல்லுகிறோமே, அப்பொழுது மனம் வெறுமையாக இருக்கு. வெறுமையான தனித்த மனமாக இருக்கு. அப்படி அந்த மனம் இதிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால், அது என்ன செய்யும்? அங்கு என்ன நிகழும்? இப்ப இதே மாதிரி அ ஐந்தறிவு விலங்கினங்களுக்கும் விலகிதானே நிற்கிறது. ஆம், விலகி நிற்கிறது. இருந்தாலும் அவை அந்த விலகி நிற்கும்போது, அந்த நிலையில் அந்த விலங்கினத்துக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் மிக குறைவு. ஆனால் மனிதனில் அப்படி விலகிய பிறகு இருக்கக்கூடிய அனுபவங்கள், ஒரு ஆனந்த அனுபவம் வரை என்னாகும்? நம்மால அ உணர முடியும். ஆனால் அந்த உணர்வு என்பது, அந்த எக்ஸ்ட்ரீம் உணர்வு என்பது விலங்கினத்துக்கு இருக்காது. அது அமைதியாக இருக்கும். ஒரு அமைதியை உணரும். ஆனால் அது ஒரு மகிழ்ச்சியையோ, நிறைவையோ, ஆனந்தத்தையோ இப்படியெல்லாம் உணர்வதற்கு இல்லை. அது ஆரோக்கியத்தை உணரும், அமைதியை உணரும். அவ்வளவுதான். அப்ப இந்த அடிப்படையில் அது ஒரு எல்லைகட்டிய ஒரு நிலை. ஆனால் மனிதன் ஆனந்தம் என்ற ஒரு பேரானந்தம் என்ற ஒரு நிலையை உணர முடியும். உணர முடியும். சரி. அப்ப இதற்கு இந்த முதலில் ஏற்பட வேண்டிய இந்த மரணம் நிகழ வேண்டும். மனம் தனித்து பிரிந்து நிற்க வேண்டும். நிற்க வேண்டும். அப்ப இப்ப இதுக்கு எது உதவுகிறது? இவ்வாறு இந்த விடுதலை நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முதலில் தேவை என்று உணராத எந்த மனிதனும் இந்த விடுதலைக்கு வரமாட்டான். அப்ப மகரிஷி ஏன் இந்த தேவைகள் 3 என்பதை அந்த அடிப்படையான தத்துவத்திலிருந்து சொல்லி இருக்கிறார்கள். அதிலிருந்து ஆ மயங்கி போகாமல் இருப்பதற்காகத்தான் மற்ற தத்துவங்கள் எல்லாம். வாழ்க்கை தத்துவத்தின் முதலிலே தேவைகள் 3ஐ சொல்லி விடுவார்கள். அதில் மீறாமல் இருப்பதற்காகத்தான் ஆசை சீரமைத்தல், எண்ணம் மறைதல், சினந்தவித்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் அதை ஒட்டித்தான் வரும். ஆக இந்த தேவை என்பதுதான் நமக்கு இந்த விடுதலை பெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். சரி, அப்படி விடுதலை பெற்று விட்டார். இதையெல்லாம் விட்டு விலகிவிட்டார். ஏன் விலக வேண்டும்? நாம் இதில் இருக்கும்போது தானே நாங்கள் இன்னும் பல அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தானே இதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன அனுபவங்கள்? பொருள்களை பெற 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 அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அதில் ஒரு இன்பம் இருக்கிறது. அப்படின்னு தான் மனிதன் சொல்லுகிறார். ஏன் அதையெல்லாம் நான் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும். ஏன் விட்டு விட்டு செல்ல வேண்டும்? இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் வேண்டும் அல்லவா? ஆம். நீங்கள் அதை விட்டு விட்டு விலகி நிற்கச் சொல்லுகிறீர்களே என்று கேட்கலாம். இந்த இடத்தில் தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம், இன்பம் இவையெல்லாம் நிலையானதாக, நீடித்ததாக இருக்கிறதா? இதை சிந்தனை செய்து பாருங்கள். நல்லா சிந்தனை செய்து பாருங்கள். எது நிலையான சுகத்தை கொடுத்தது? எது நிலையான மகிழ்ச்சியை கொடுத்தது? எந்த பொருள் வாங்கினால் நிலையான மகிழ்ச்சி, நிலையான இன்பம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். எதுவுமே அப்படி கொடுத்ததில்லை. நாம் என்ன நினைக்கிறோம்?
ஒரு பொருளை வாங்குகிறோம். அது தற்காலிக சுகமாக, தற்காலிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்புறம் அந்த உணர்வு மாறிவிடுகிறது. அப்ப என்ன செய்யறோம்னா, இதை விட இன்னும் பெரிதாக வாங்கினால், இன்னும் இந்த மகிழ்ச்சியினுடைய கால அளவு நீளும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அந்த பொருளை விலை உயர்ந்த பொருளாக வாங்குவதால் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று நினைப்பது பெரும் மாயை, பெரும் மாயை. நீங்க ஒரு ரூ. 20,00,000 கொடுத்து ஒரு கார் வாங்குறப்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். கொஞ்ச நேரம் தற்காலிகமான மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? அந்த கார் வாங்கி கொஞ்ச நாளைக்கு அப்படியே மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி காணாம போயிரும். தற்காலிக மகிழ்ச்சி. இதுக்கு ரூ. 20,00,000 போட்டு வாங்குனோம் இல்லையா? நீங்க அதே பாருங்க. நல்ல ஒரு ரூ. 200 ஒரு பொம்மை கார் வாங்கி ஒரு குழந்தைக்கு குடுக்குறீங்க. அத புதுசா வாங்கிட்டு வந்து, அந்த குழந்தை முதல்ல விளையாடுதுல்ல, கொஞ்ச நாள்ல அதுவும் தூக்கி போடும். அந்த பொம்மை கார தூக்கி போடும். அந்த பொம்மை கார வச்சுட்டு அது விளையாண்டுகிட்டு இருந்துச்சு இல்லையா? புதுசா வாங்கி குடுத்த உடனே, அப்பொழுது அந்த குழந்தையினுடைய மனதில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி உணர்வு இருக்கிறது அல்லவா? அதை அளந்து பாருங்கள். அதை அளந்து பாருங்கள். ரூ. 20,00,000 வாங்கின அந்த மகிழ்ச்சி உணர்வை காட்டிலும், அந்த குழந்தை ரூ. 200 வாங்கின அந்த கார்ல கிடைத்த மகிழ்ச்சி உணர்வு, அதுவும் தற்காலிகம் தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி உணர்வு அதனுடைய அளவீடு பார்த்தோம்னா, இதை விட பல மடங்கு இருக்கிறது. இப்ப சொல்லுங்க. ஆனா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்? ரூ. 20,00,000 வாங்கினதுல இவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது, அப்புறம் காணா போச்சு. ரூ. 60,00,000 வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த மகிழ்ச்சி இருக்கும் என்று மனிதன் தவறாக புரிந்து கொள்கிறான், நினைக்கின்றான். நீங்க 60,00,000க்கு வாங்கின பிறகு அப்புறம் 1,50,00,000 வாங்கணும். நீங்க எத்தனை கோடிக்கு வாங்கினாலும் அது நிலையான மகிழ்ச்சியாக இருக்கிறதா? அப்படி ஒரு நிறைவை தருகிறதா? அப்ப இதில் பெரிதாக வந்தால் அது இன்னும் கொஞ்சம் நிலையாக இருக்கும் என்று நம்புகிறோமே, இல்லை. அப்ப ரூ. 200 காரு இதைவிட அதிகமான ஒரு அ உணர்வை கொடுத்திருக்கிறதே. அப்ப இந்த காரினுடைய அந்த வேல்யூக்கும், இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இது சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். இது ஞான ஞானம் என்ற பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் இது சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். இப்போ பாருங்க, நாம இந்த ஜோதிடத்துல சொல்லுவோம். ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு உங்களுக்கு இந்த இந்த திசை நல்ல திசைங்க. அற்புதமான திசை. ரைட். அதே ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கார். அவருக்கும் அதே மாதிரியான திசை. 2 பேருக்கும் யோக திசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோடீஸ்வரர் என்ன செய்கிறார்? 200,00,00,000க்கு ஒரு புதிதாக ஒரு மில்ல விலைக்கு வாங்கிர்றார். வாங்கி அதுல ஒரு தற்காலிக ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். இந்த மாரி ஏதோ ஒரு உணர்வு கிடைக்குதுல்ல அவருக்கு. அத வாங்கிட்டோங்கிற உணர்வு இருக்கு. இந்த ஆட்டோக்காரர் என்ன பண்றாரு? ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா என்ன பண்றாரு? ஒரு ரூ. 8,00,000 புதுசா ஒரு கார் வாங்கி இப்ப கார் ஓட்ட ஆரம்பிச்சு. இப்ப 200,00,00,000 ஃபேக்டரி வாங்கினவருடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி உணர்வை அளந்து பாருங்கள். அதுக்கு அளக்கிறதுக்கு கருவி இல்ல. நீங்க ஒரு மனக்கருவியால் அளந்து பாருங்கள். அவருடைய மன உணர்வினுடைய அந்த மகிழ்ச்சியாக இருந்த அந்த உணர்வு இருக்கிறதே. இன்பம், மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம், ஏதோ ஒரு தற்காலிக உணர்வு. அது எவ்வளவு இருந்தது? எவ்வளவு காலம் இருந்தது? எவ்வளவு வீரியமாக இருந்தது? இந்த ரூ. 7,00,000 கார் வாங்கினவர்கிட்ட எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்க. அதை விட இது அதிகமாக இருக்கும். அப்ப இந்த உணர்வு நீடித்ததாக இருப்பதற்காக, அதற்கு இந்த பொருளினுடைய தன்மையோ, அதனுடைய விலையோ பெரிதாக இருந்தால், அது நீடித்ததாக இருக்கும் என்பதை இங்கு உறுதி செய்ய முடிகிறதா? இல்லை, இல்லை.
அப்ப அதை விட கம்மியா இருக்கிறது இதை விட கூட இருக்கக்கூடிய உணர்வை கொடுக்கிறதே. இது எப்படி என்று கேட்டால், அது அந்த ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உணரும் தன்மையில் தான் இருக்கிறதே தவிர அந்த பொருளில் இல்லை. அந்த பொருளில் இல்லை. அவ்வளவுதான். சின்ன குழந்தைக்கு அந்த காரு அந்த பொம்மையை வாங்கி 200 ரூபாய்க்கு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சி இருந்ததோ அது என்ன பண்ணுது, ஒரு 15 வயசு ஆனோடனே அந்த பொம்மையை கொடுத்தோம்னு தூக்கி உடனே எறியுது. ஏன்? அங்க அதுல சுத்தமா மகிழ்ச்சிங்கிறதுக்கே அதுக்குள்ள போக மாட்டேங்குது அது. ஏன்? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்த்து விட்டது. இந்த சமுதாயத்தை எல்லாம் அதற்கு காட்டாமல் இருந்திருந்தால் அது அந்த பொம்மை கார்ல அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து கொண்டே இருந்திருக்கும். என்ன சொல்லியிருக்கு, இந்த பொம்மை காருக்கு பதிலா இன்னொரு பொம்மை கார் கேட்டிருக்கும். அவ்வளவுதான். ஆனா இந்த 15 வயசு 20 வயசு வந்த உடனே இந்த சமுதாயத்தை பார்க்கிறது. சமுதாயத்தை பார்த்து என்ன பண்ணுது, பொம்மை காரு பொம்மை நீங்க 2000 ரூபாய்க்கு பொம்மை கார் வாங்கி தூக்கி போடுது. அதனால 20 லட்சம் ரூபாய் கார் கேட்குது. அப்பதான் அந்த மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லுது. அதுக்கு காரணம் அந்த 3 வயதுக்கும் 20 வயதுக்கும் வயது வித்தியாசம் என்று சொல்லுகிறீர்களா? வயது வித்தியாசமா இருந்தாலும் உள்ள உயிர் ஒண்ணுதானே, மனம் ஒண்ணுதானே. அப்ப அங்க என்ன வித்தியாசம்? அனுபவ பதிவுகள் வேறுபாடு. என்ன பண்ணுச்சு, சுற்றி இருக்கிறவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்து பார்த்து பதிஞ்சிருச்சு. பதிஞ்சு 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 இவன் வச்சிருக்கிற மாதிரி 20 லட்ச ரூபாய் கார் வந்தாத்தான் அந்த மகிழ்ச்சின்னு இது இதுவாக பதிந்து வைத்து விட்டது. அதுல அதனால அதுக்கு அது பிடிக்கல. இதையெல்லாம் காட்டாமல் இருந்தால் அது நல்லா தான் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இந்த மலைவாழ் ஜாதியினர்னு இருக்காங்க. அந்த மலைவாழ் ஜாதியினர்கள் அவர்கள் போய் நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்ப பார்க்க முடியாது. அவங்க மலை ஜாதியினராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல பார்த்திருக்கணும். வெளிப்புறமாக நடக்கக்கூடிய எதையும் தெரியாமல் அவர்கள் இருக்கும்போது பார்த்திருக்கணும். நான் அப்படி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடம் இருக்கு. அப்பொழுது ஒரு மலை ஜாதியினர் இருக்கக்கூடிய ஒரு மலையில் நம்ம போலாம். சாயந்தரம் 6 மணிக்கு மேல அங்க தங்க முடியாது. அதுக்கு அலவுடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம். நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். அங்க தங்குவதற்கு அனுமதி கிடையாது. அங்கு இடம் வாங்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அங்க ரிசார்ட் காட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஹோட்டல் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. நம்ம போலாம், அவங்க வாழ்க்கை முறையை அவங்கள பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் சென்றேன். அவர்கள் அங்கு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய விவசாயம் செய்கிறார்கள். கால்நடைகள் இவைகள் எல்லாம் வளர்க்கிறார்கள். அவ்வளவுதான். அங்கு அவர்களுடைய முகத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் உணவு தயாரிக்கிறார்கள், உணவு எடுக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க, எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு என்ன பண்றாங்க, ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி அவர்கள் அந்த சூரியன் மறைந்தவுடன் அவர்கள் தூங்குறதுக்கு போயிடுறாங்க. அவங்க மூஞ்சியில ஏக்கமான பார்வையோ, அந்த கவலை கோர்ந்த முகமோ, இந்த பொறாமையான பார்வையோ, இதுவெல்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய, இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, அவர்களை எல்லாம் நாங்கள் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரிகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், அங்கு டிவி என்ன பண்றாங்க, காமனா ஒரு ஆண்டனா போட்டு டிவி வச்சு டிவியை காமிக்கிறாங்க, ரேடியோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் இந்த வசதிகளை எல்லாம் அங்கு மின்சாரத்தை கொடுத்து இது ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. இந்த டிவி வந்த உடனே அந்த டிவியில ஒவ்வொன்றையும் பார்க்குறாங்க. பார்க்க 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 அவர்களுடைய மனம் அந்த மகிழ்ச்சி உணர்விலிருந்து குறைந்து குறைந்து கெட்டு விட்டது. இப்ப அவர்களை நாம் வளர்த்தோமா கெடுத்தோமா என்று பார்த்தால், இவர்கள் இந்த அரசாங்கம்
அவர்களுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை பெருக்கி கொடுக்கிறோம் என்று சொல்லி அகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை குறைத்து விட்டது. நாங்க பாட்டு நல்ல மகிழ்ச்சியா இருந்தோம், எங்களை இப்ப என்ன பண்ண வச்சாங்க, கெடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்க வந்து விடுகிறது, வந்து விடுகிறது. அந்த இடத்தில் கூட ஒருவர் என்ன செய்தார், இங்கிருந்து அங்கு சென்றவர் அந்த காட்டுவாசி இருக்கக்கூடிய அந்த அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டால் அங்க அவர் வாழ்ந்து கொள்ளலாம், அவர் பேர்ல அங்க இடம் வாங்கலாம். அப்படி ஒரு இடம் வாங்கி அங்க என்ன பண்ணிட்டாரு அவரு, அவர் ஒரு டூரிங் தியேட்டர் போட்டு சினிமா படம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன ஆச்சு, இவங்க எல்லாம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கெடுத்து விட்டோம், இயல்பிலிருந்து கெடுத்து விட்டோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நாங்கெல்லாம் இங்க நகரத்துல இவ்வளவு வசதி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் எந்த வசதியும் இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். புறத்தில் வசதி இல்லை, ஆனால் மனதில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு நிலையான மகிழ்ச்சியில் வாழ்ந்தார்கள், மனிதர்களாக வாழ்ந்தார்கள். எப்படி அவர்களுடைய அந்த அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை உணர்ந்து வாழ்ந்தார்கள். அப்ப என்ன நடந்தது, தேவை முடிந்தவுடன் அவங்களுக்கு வேற வேலை இல்லை, முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேடுதலை நிறுத்தி கொண்டார்கள். அப்ப மனம் என்ன ஆயிடுச்சு, புலனிலிருந்து விடுதலை பெற்று விட்டது, புலன் அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற்று விட்டது. அப்ப என்ன ஆகுது, அது இப்படி விடுதலை பெற்ற தனித்த மனம் என்ன ஆகும் என்று சொன்னால், நமக்குள்ளாக நிலையாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்று சொல்லுகிறோமே, நிலையாக இருக்கக்கூடிய உணர்வுகள், நாம் இதை பல தடவை சொல்லியிருக்கோம். நம்மில் நிலையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிலும் நிலையாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்னென்ன, இன்பம், அமைதி, ஆரோக்கியம், அன்பு, மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம், இதெல்லாமே எல்லாருக்குள்ளேயும் நிலையாக இருக்கக்கூடிய உணர்வுகள். இதையெல்லாம் இந்த புறப்பொருள்களின் மூலமாக நாம் என்ன பண்றோம், ஒரு மின்னல் போல ஒரு சன நேரம் அதை இந்த உணர்வுகளை எடுத்து அனுபவிக்கிறோம், அப்புறம் அது மாறிடுது, காணா போகுது. அப்ப எப்ப வந்து இந்த உடலில் இருந்து மனம் விலகி நிற்கிறதோ, தனித்த மனமாக நிற்கிறதோ, அப்பொழுது இந்த உணர்வுகளில் முழுமையாக தோய்ந்து நிற்கும் நிலையான சுகம், நீடித்த சுகம், நீடித்த மகிழ்ச்சி, நீடித்த அமைதி, நீடித்த அன்பு, நீடித்த ஆரோக்கியம், நீடித்த ஆனந்தம், அதுல போய் இணைய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மனிதர்கள் அப்படித்தான் அதில் இணைந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கை ஆடி பாடி அப்படியே அந்த உணர்வோடு அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை. நாம இது என்ன பண்றோம், அந்த காட்டுவாசிகளுடைய வாழ்க்கை நாம புறத்திலேயே பார்க்கிறோம், அவங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லை என்று. புறத்தில் வசதிகள் குறைவு, ஆனால் அகத்தில் உணர்வுகள் அதிகம். இங்கு புறத்தில் அவ்வளவு வசதிகள் இருக்கிறது, ஆனால் அகம் முழுவதும் எப்படி இருக்கிறது, வேதனையிலும் துன்பத்திலும் தான் நிறைந்திருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டுமா வேணாமா? எப்பொழுது இந்த மனிதன் வந்து இந்த துன்பத்திலிருந்து விலகி அந்த நிலையான உணர்வுகளுக்கு எப்ப செல்ல போகிறான், இந்த மரணம் நிகழாமல் அது நடக்காது. அப்ப ஞானம் என்பது என்ன, தற்காலிகமாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை நிலையானதாக உணர்வதுதான் ஞானம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் ஞானம். ஆனால் இங்கு நம்ம என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, நம்மிடம் நிலையாக இல்லாத துன்பம் என்ற உணர்வை நாம உருவாக்கி உருவாக்கி நிலையாக துன்பமும் வேதனையும் என்ற உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள். அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு வேதனை இருக்கு. 10 கப்பல் வச்சிருக்கான், ஒரு கப்பல் புயல்ல மாட்டிக்கிச்சு, என்னாச்சு அவனுக்கு, வேதனை தானே. இப்போ இவனுக்குள்ள ஆனந்தம், அளப்பரிய ஆனந்தம் இருக்கு. இப்ப வெளியில இருக்கக்கூடிய கப்பலை வச்சுக்கிட்டு இவன் என்ன நான் புலம்பிட்டு இருக்கான். ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அவருக்கு என்னப்பா 10 கப்பலை வச்சிருக்காரு, அவருக்கு வேதனை வந்துச்சுன்னா பெரிய பெரிய வேதனையா வரும், அதானே. அப்ப இந்த இடத்தில் ஒரு மனிதன் என்பவன் அந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்காக தேவையை பூர்த்தி செய்து கொண்ட பிறகு
அவனுக்குள்ளாக அளப்பரியதாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் உணர்வுகளாகிய இந்த ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு, அன்பு இவற்றையெல்லாம் நிலையாக உணர்வதுதான் ஞானம். இது உணர முடியும் எப்பொழுது? மனிதன் மனிதனாக மாறும்போதுதான் இதை உணர முடியும். அப்ப யார் மனிதன்? இந்த உணர்வுகளையெல்லாம் நிலையாக உணர்பவன் மனிதன். இதை தற்காலிகமாக உணர்பவன் அவனை என்ன சொல்றது? மிருகம் சொல்லலாமா? இல்லையே. மிருகம் கூட என்ன பண்ணது? அந்த அளவுல நின்றுதே. அதுக்கு மேல தேடலையே. அப்ப அவன் மிருகத்திலும் சேர்த்தி அல்ல. மிருகம் உயர்ந்திருக்கு. மிருகத்துக்கு எங்கேயாவது கவலை இருக்கா? எந்த மிருகமாவது அழுகுதா? எந்த மிருகமாவது சோகமா இருக்கா? இல்ல. டென்ஷனா இருக்கா? இல்ல. உணவை தேடுவதற்கு மட்டும்தான் அது சினம் கொள்ளும், பயம் இருக்கும். அந்த இறை தேடும் பொழுது மட்டும்தான். மற்ற நேரங்களில் அதுக்கு எந்த உணர்வும் இல்லை. அப்ப இங்கு விலங்கினத்திலும் நம்மளை சேர்க்க முடியல. நீ மனிதனாகவும் வரல. மனிதனாக வரணும்னா தனித்த மனம் வரணும். தனித்த மனம் வந்து நிலையான ஒரு உணர்வை நாம் உணர வேண்டும். அப்ப மனிதனிலும் இல்லை, விலங்கிலும் இல்லை, திரிசங்கு சொர்க்கம் என்று சொல்வார்களே, அப்படி நிற்கிறான் மனிதன். அவன் எவ்வளவு பெருசா PhD படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவன் இந்த 2ஆம் கட்ட நிலையில் தான் நிற்கிறான். இப்ப நமக்கு என்ன வேண்டும்? உலகத்துல எத்தனை கோடி மனிதர்களும் எப்படியோ இருந்து விட்டு போகிறார்கள். நாம் இந்த நிலையான சுகத்தை சிறிதளவேனும் நாம் என்ன செய்யணும்? நாம் உணர வேண்டும். அதில் வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தால், அப்படி ஒரு ஆர்வம் இருந்தால், நாம் மனிதனாக வாழ வேண்டும், இதை நிலையாக உணர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், அதை நிலையாக உணர்வது என்பதை பற்றியே அதற்கு வேண்டிய எதை விட வேண்டும், எப்படி விட வேண்டும், விடுவதற்கான ஒரு யுத்திகள் என்ன, அதற்கான பயிற்சிகள் என்ன, இதையெல்லாம் கொடுப்பதுதான் நமது வேதாத்திரிய ஞான சங்கம். இந்த 3 நாள்ல அதைத்தான் கொடுக்க போறோம். போன தடவை இருந்ததை விட இன்னும் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் அதனுடைய பயிற்சி முறைகள் இன்னும் மாறுபடும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம அனுபவத்தின் அடிப்படையிலே அது இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் இந்த பிறவியில் இந்த உடலால் மரணம் நிகழ்வதற்கு முன்னால் இந்த மனதில் இந்த மரணத்தை நிகழ்த்தி இந்த உணர்வு, நிலையான உணர்வை சிறிதளவேனும் நாம் உணர்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு இருப்பவர்கள் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அந்த 3 நாள் யோகத்துல சங்கமத்துல கலந்துக்கலாம். வேண்டாம், நாங்க உலகத்தில் இருப்பவர்கள் போல புலம்பிக் கொண்டே துன்பத்தில் உழன்று கொண்டே வாழ்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நிம்மதி உங்கள் சாய்ஸ். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எது ஞானம் என்ற தலைப்பிலே நமக்கு சிறந்ததொரு சிந்தனை அருளிய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே இணைந்து இந்த நிகழ்வினை செவியுற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்ததொரு புரிதல், விடுதல், புரிதல், எங்க விடணும், எதை விடணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. இந்த விடுதல் துவங்கும் போதுதான் நமக்கு நல்லதொரு பாதையில் பயணிக்க முடியும். விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்கிறது என்பதை உணர்த்திய நமது மகரிஷி அவர்கள் போல் நாம் எதை விட வேண்டும், ஏன் விட வேண்டும் என்பதை மிக தெளிவாக உணர்த்தினீர்கள். அப்பொழுதுதான் ஞானம் என்பதை உணர முடியும். நம்முள் ஒரு மரணம் நிகழ வேண்டும். அது விட்டால்தான் அந்த தனித்த மனமாய் நின்று நாம் அதை உணர வேண்டும்.
அந்த நிலைத்த சுகத்தை நாம் உணர வேண்டும்னு இன்றைய சூழலில் மக்களில் அந்த பேத்தட்டிக் நிலையில் இருக்காங்க என்பதை ரொம்ப அற்புதமா எடுத்துரைத்தீர்கள். இயற்கை மரணத்திற்கு முன்னால் நமக்கு இது நாம் இந்த மரணத்தை உணர வேண்டும். அதுதான் அப்போ ராமானுஜர் கூட அடியேன் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும்போதுதான் அவர் நான் யார் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்க ரொம்ப நிறைய தடவை எடுத்து சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு. புலன் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒடுக்கி அதிலிருந்து நாம் தனியாக நின்றால் தனித்த மனம் நமக்கு நிலை பெறும் என்றும், ஆறாம் அறிவு இயக்கத்திற்கு வரும்போதுதான் மனிதனாக மனிதன் வாழ்கிறான். இல்லை என்றால் அங்கும் இங்கும் அந்த பொருள்களை தேடி ஓடி அந்த திரிசங்கு சொர்க்கத்தில் தான் இருக்கிறான் என்று மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். அதே மாதிரி அந்த 200 ரூபாய் பொருள்ல கிடைக்கக்கூடிய இன்பம் ஒரு குழந்தைக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அந்த மனிதனுக்கு கொடுப்பதில்லை. ஏன்னா அது புலன் மயக்கத்தில் இருக்கோம் நாம. இந்த பொருட்களின் மீது மயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு மாக்கள் என்றுதான் சொல்லணும். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனாக மனிதன் வாழ்வதில்லை. அதற்கான பல்வேறு பயிற்சிகளை உணர்ந்து அறிந்து தெளிந்து கொடுப்பதற்காகவே நம்முடைய இந்த வேதாத்ரிய ஞான சங்கமம் 2வது வகுப்பு முதல் வகுப்பை காட்டிலும் இன்னும் ஒரு மேல்நிலை படியில் உயர்ந்து நமக்கு அருள உள்ளார்கள் ஐயா அவர்கள். அனைவரும் அந்த நிகழ்விலை கலந்து சிறப்பிப்போம். ஒரு சிறியது என்னன்னா, நிறைய நம்ம பார்த்துட்டோம். நிறைய வாழ்க்கையில் சோதனை வேதனை எப்படி இருந்தாலுமே அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அமைதி நிறைவு எதுவுமே வர்றதில்லை. நம்மை மறந்து நாம் ஒரு 3 நாள் இயற்கை சார்ந்த சூழலிலே இந்த எப்பவுமே சொல்லுவாங்கல்ல ஐயா, புலம்பல்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அந்த தனித்த மனதாய் நின்று உங்களுக்குள் நீங்கள் உங்களை உணர வேண்டும் என்றால் இந்த நேரடி வகுப்பிலே தொடர்ந்து இணைந்து நீங்கள் ஆன்ம தூய்மை பெற வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அனைவரும் அனைத்து நிகழ்விலும் கலந்து சிறப்பிப்போம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்வு வச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். அதற்கு முன்பாக சில முக்கிய அறிவிப்புகள். நாளை அதிகாலை தவம் மற்றும் அதனை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வு நடைபெறவுள்ளது. ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். நாளை மாலை செவ்வாய் புத்தக தவத்தினை தொடர்ந்து புத்தக கலந்தாய்வு நிகழ உள்ளது. ஒரு நிமிடம். அந்த புத்தக கலந்தாய்விலே பாகம் 1 வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 1 பாலுணர்வு உடல் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா என்ற தலைப்பிலே உமாபதி ஐயா அவர்கள் தன்னுடைய சிந்தனையை அதாவது புத்தக கலந்தாய்வு அருள உள்ளார்கள். அதனை தொடர்ந்து ஐயா அவர்களுடைய விளக்க உரை நடைபெறும். அடுத்து புதன்கிழமை காலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள். அன்று மாலை தவத்தினை தொடர்ந்து ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உணவு உணர்வு செயல்வழி சிகிச்சை நிபுணர் ஆசிரியர் ஐயா அவர்கள் மோக வாழ்க்கை போக வாழ்க்கை யோக வாழ்க்கை என்ற தலைப்பிலே சிறந்த சிந்தனை உரை அருள உள்ளார்கள். அதிலும் கலந்த அனைவரும் சிறப்பிப்போம். முக்கியமான நிகழ்வு அது. உங்களுடைய உடல் என்னென்ன கழிவுகள், அதன் உடல் கழிவுகள், அது உணவு முறை, அது நாம் உணர்வு, அதை பற்றிய மிகச்சிறந்த ஒரு தெளிவான விளக்கத்தை அருள உள்ளார்கள். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள். மாலை தவத்தினை தொடர்ந்து அருள்நிதி பழனியன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அருளக்கூடிய சித்தர்களின் மகிழ்போகம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை. மறுநாள் தவம், அதனை தொடர்ந்து ஜோதிட ஞானம் பற்றி ஜோதிட ஆச்சாரியா ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுடைய ஜோதிடம் பற்றிய சிறந்த தெளிவான விளக்க உரை நடைபெற உள்ளது. அனைத்து நிகழ்விலும் கலந்து அனைவரும் சிறப்பிப்போம். இதனை பற்றிய போஸ்டர்களை நீங்கள் உங்கள் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைத்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொண்டு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள். ராஜி அம்மா, வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்படி ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை உரை கேட்ட அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது ஐயா? எல்லாருக்குமே இருக்கு. இப்ப ஜூம்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த உணர்வு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதான் ஐயா. இதுதான் மகரிஷி ஒரு இடத்துல நின்றிடுவாய் அகண்டாகாரத்தில் வென்றிடுவாய் புலன் ஐந்தும் சொல்றாங்க இல்ல ஐயா? அதுக்கான என்ன பொருள்? ஆமா, அதேதான். இப்ப அதாவது இந்த 5ல இருந்து விலகினாதான் அகண்டாகாரத்தில் நிக்க முடியும். இயற்கையோடு இணைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 5ங்கிறது எல்லை கட்டியது. இந்த 5 உணர்வு இந்த 5 ஜீவனுக்கு தான் அந்த 5 உணர்வு. நாம மனிதனின் மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதை அறிய வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இல்லை. நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதை நான் 5 ஜீவனிலேயே உணர்ந்து நிறைவு பற்றி விட்டேன் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆமாங்க ஐயா. மனிதன்ல அந்த 5ஐயும் அறிய வேண்டிய உனக்கு நாக்கின் மூலம் அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க. அது அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு அது ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உடலோடு உயிர் இணைந்து இருப்பதற்கு வேண்டிய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அது இருக்கு. சரிங்க ஐயா. ரைட்டுங்களா? அதுக்கு ஒண்ணு உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு, மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு, அடுத்து உயிரின் தேவையை உணர்ந்து கொள்வதற்கு. அப்ப இங்க மனிதன்ல இருக்கக்கூடிய நோக்கமே வேற, விலங்கினத்தில் இருந்த நோக்கம் வேற. அப்ப இன்னும் நம்ம மனுஷன் என்ன பண்றான்னா, அந்த உடலின் தேவையிலேயே 100% இருக்கான். மனதின் தேவைக்கு வரவே இல்லை. அப்ப இப்ப அந்த அகண்டாகாரத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை விட்டா தானே வர முடியும். அதுதான் எப்படி சொல்றாருன்றா, நின்றிடுவாய் அகண்டாகாரத்தில் வென்றிடுவாய் புலன் ஐந்தும். அங்க நின்னா இந்த புலன் ஐந்தையும் வென்றிடலாம் என்று சொன்னால் அதுல இருந்து விலகுதான் வென்று விடுவது. அதுதான் ஐயா. அதை கடந்து வருவதுதான். இப்ப ஒரு 2000 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்குவோம். 2000 மீட்டர் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த கடைசியில ஒரு நூல் கட்டியிருப்பாங்க. அந்த நூலை தாண்டிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப அந்த 2000 மீட்டரை விட்டுட்டு வெளியில வந்தா தான் அதை ஜெயிச்சதாக அர்த்தம். ஆமாங்க. அப்ப இந்த புலன்களை வென்று விட வேண்டும். அந்த புலன்ல இருந்து நம்ம என்ன பண்ண விலகினாத்தான் வெல்வது. புலனுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், புலனுக்குள்ளாகவே இருந்து கொண்டு புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களில் நாம் நிறைய சேர்த்து அதில் வென்று விட்டோம் என்று சொல்லுகிறோம். அதுதான் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய வெற்றி, அது மயக்கம். அப்ப நமக்கு இந்த அக உணர்வு நிலையானதாக கிடைக்கவே கிடைக்காது, தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். கரெக்ட் ஐயா. ஐயா இப்ப இந்த சிந்தனை உரையில சொன்ன முற்கால அனுபவமும் இந்த பொருளாதாரம் அப்படின்னு ஞானமும் வாழ்வும் புக்ல பொருளாதாரம் அதுல மூலதனம் வர்றதுல மகரிஷி பூமி, ஆயுதங்கள், முற்கால அனுபவங்கள், திறமைன்னு சொல்லியிருக்காரு. இதுல வர அந்த முற்கால அனுபவம் அப்படிங்கறது என்ன பொருள் ஐயா? அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறதே அந்த இடத்துல இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய பொருளாதாரம். அது இப்ப இந்த தேவையை பூர்த்தி செய்யும் விதம் முற்காலத்துல இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு வேறுபடுது. முற்கால அனுபவம் வேற. அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இப்ப இன்னைக்கு மலை ஜாதியினர் அங்க போய் பார்த்தோம்னா அவங்களுடைய தேவையை ஈஸியா பூர்த்தி பண்ணிட்டு ஹாப்பியா இருக்காங்க. நாம இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துல இருக்கவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையும், அது சென்னையில எப்படி இருக்கு, அது பாம்பேல எப்படி இருக்கு, நியூயார்க்ல எப்படி இருக்கு, மாறுபடுதான். அப்ப அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஓட வேண்டி இருக்கு. அப்ப இப்ப நம்ம மேல போக 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 இதை நோக்கி வெளியே தான் ஓடுறோமே தவிர
அகத்துக்குள்ள போய் அந்த நிலையான சுகத்தை அடையிறது யாரு? இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவனுடைய அந்த ஒரு நிறைவு நகரத்துல இல்ல. மதுரை ஆமாங்க. நகரத்தில் இருக்கக்கூடிய நிறைவு சென்னையில இல்ல. ஆமாங்க. ஆஹ் வாடிப்பட்டியில கிடைச்ச நிறைவு அப்புறம் அங்க இல்ல. சென்னைக்கு வந்த ஆனா அப்புறம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நாங்க சென்னையில இருக்கிறோம், நாங்க பாம்பேல இருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அவஸ்தையெல்லாம் நம்ம வெளியே காட்டிக்காம அப்படியே நம்ம ஒரு வெளியில ஒரு பெருமை படம் காட்டுறோம், அவ்வளவுதான். பெருமை பெருமையா வச்சு. ஆனா ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே கயிற்றுக்கட்டில போட்டு அப்படி சுகமா தூங்குறானே, அவனுடைய நிறைவு இங்க நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கிறவனுக்கு இல்லை. ஆமாங்க. ஆனா இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மவுண்ட் ரோட்ல இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கஷ்டமும் இருக்கலாம். ஆனா எங்க இருந்தாலும் அதை ஏத்துக்கிற அந்த பக்குவத்தை தான் வளர்த்துக்கணும் ஐயா. நம்ம எங்க இருந்தாலும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வை நாம் உணர்ந்தோமா, நம்ம உள்ள ஆமா. போனோமா. ஆனா ஆ, இப்ப நமக்குள்ளாக இப்படி அளப்பரிய உணர்வுகள் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. தெரியவே தெரியாது. போன தடவை வாடிப்பட்டியில 3 நாள் பயிற்சியில இந்த அக உணர்வை பத்தி 3 நாள் பேசினது முதல் முறையாக அன்னைக்கு தான் அவ்வளவு பேசியிருக்கேன். ஆமாங்க ஐயா. இப்ப அடுத்த தடவை இன்னும் இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும்னு இன்னும் அது அதனுடைய இது அப்படியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப சரிங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு காலம் ஆகி போச்சு. ஆமாங்க ஐயா. நீங்க ஆனா வந்து இப்ப எங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உணர்வுகள் எல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல தான் இருக்குது அப்படின்னு தான் தேடிட்டு இருக்காங்க. ம், ஆனா அதுல இல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சொன்ன உதாரணத்தை நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அந்த பொம்மை ம், கார்ல அந்த குழந்தை அடைந்த மகிழ்ச்சியினுடைய அளவு எவ்வளவு? ம். 20 ஆமாங்க. லட்சம் ரூபாய் கார்ல இவன் அடைஞ்சது எவ்வளவு? ஆனா அது அந்த குழந்தைகிட்ட தான் அதிகமான உணர்வு கிடைச்சிருக்கு. ம், அப்ப 200 பொம்மை காரே அவ்வளவு கொடுக்குதே அந்த ம். உணர்வை, ஆமா. மகிழ்ச்சி உணர்வை. ஆமாங்க ஐயா. அந்த அப்ப கம்பேரிசன் இல்லாத வயசு, அனுபவம். அததான் நீங்க இப்ப எங்களுக்கு புரிய வச்சீங்க ஐயா. அப்ப அங்க அங்க அந்த உணர்வு தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த பொருள் அல்ல. இந்த பொருளால் பெற்ற நிறைவு எவ்வளவு, இந்த பொருளால் பெற்ற மகிழ்ச்சி எவ்வளவு, இந்த பொருளால் ம், பெற்ற ஆனந்தம் எவ்வளவு, அந்த அளவு அவர் பார்க்கறதே இல்லை. நாம என்ன பார்க்குறோம், ம், அவரு 10 லட்ச ரூபா கார் வச்சிருக்காரு, நான் 30 லட்ச ரூபா கார் வச்சிருக்கேன், அப்படி ஒரு நிறைவை காண்றோம். அது உண்மையான ம். நிறைவு அல்ல. ஆமாங்க ஐயா. அந்த 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறவர் அதை விட்டு விட்டு ஒரு 60 லட்ச ரூபா கார் வாங்கிட்டாருன்னா இவர் புலம்பிட்டு இருப்பார். ம். அது இந்த இந்த புரிதல் தான் நமக்கு ஞானம். ஆமாங்க ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஆஹ் ஐயா, இப்போ நீங்க இந்த பழங்குடி மக்கள் பத்தி பேசுனீங்க. இப்போ ம், அதுல வந்து நம்ம பாபநாசம் பக்கம் இருக்க இருளர் பழங்குடி, அப்புறம் ம், நீலகிரி பக்கம் இருக்க தொடா பழங்குடி, ம், அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய மாற்றம் வந்துச்சு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ முன்னாடி பாக்குறப்ப அவங்க வீட்டுல பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் பொருள் வந்துருச்சு. ம். நிறைய மாற்றம் வந்துருச்சுங்க ஐயா அதுலயே வந்து. ஆமா, நான் தான் சொல்றேனே, நான் போய் பார்த்தது எங்கன்னா, ஆந்திரால விசாகப்பட்டினத்துல இருந்து மேல ஒரு அரக்கு வேலின்னு ஒரு ஏரியா. அங்க ஒரு டிவி கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, கரண்ட் கூட கிடையாது. ஆனா அங்க எதுவும் போகக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள பார்க்கும்போது அந்த 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 ஒரு மன உணர்வுல அப்படி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட. அங்க பார்த்தேன். ஆனா இப்ப நம்ம எல்லாத்தையும் வசதிகளை கொடுக்கிறோம் என்று அவர்களை எல்லாம் கெடுக்கிறோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஊட்டியில் இருக்கக்கூடியவங்களை கூட நான் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் போய் ஒரு இரவு அங்கு தங்கி அவர்களோடு ஆடி பாடி ஒரு அவங்களுடைய அந்த டான்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு வந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய நிலை, அவங்க ஊர்ல இருக்கிறவங்களோடய நான் அவங்கள ஒருத்தவங்க ஐஸ்லாண்டில் நான் இருந்தாங்க, அவங்களோட நான் பழகி பார்த்தேன். அவங்க இன்னைக்கு டோட்டலி அப்படி ஒரு மாடர்ன் லைஃபுக்கு மாறி வந்துட்டாங்க.
அப்படிதான் இருக்கு. அது இன்னைக்கு இல்ல. அது இல்ல. இப்போ வந்துங்க இப்போ குழந்தைய பார்க்குறப்போ அது எப்படி ஒரு மகிழ்ச்சி உணர்வுல சிரிப்போட இருக்குமோ, அங்க அங்க இருக்கிற ம். வயசானவங்க, சிறு பிள்ளைகள்ட்டலாம் அந்த ம். இருந்ததுங்கய்யா. ஆனா, இப்போ அது அந்த மாரி கொஞ்சம் மாறிட்டு வருதுங்கய்யா. அப்படியே வந்து இந்த ஒரு குழந்தைகளுக்கு நம்மளையெல்லாம் பார்க்காத வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு. நம்மளையெல்லாம் பார்த்த உடனே அதுவும் கெட்டு போகுது. அவங்க நெறைய பொருள்லாம் எங்களுக்கு குடுத்து அனுப்பிச்சாங்கய்யா. ஆனா, இப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு வியாபாரமும் அங்க வளர அங்க ஆரம்பிச்சுருச்சுங்கய்யா. அந்த அவங்ககிட்டயே நம்ம அத ஊட்டிட்டோமா, அப்ப நம்ம இப்ப அவங்கள வளர்த்திருக்கிறோமா, அவர்களை கெடுத்திருக்கிறோமா? கண்டிப்பா கெடுத்து இருக்கும் தாங்கய்யா. கண்டிப்பா. கெடுத்திருக்கிறோம். அப்ப இதுதான் இந்த தத்துவம் தெரியாம, இந்த புற வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னைக்கு அரசாங்கமும் அதைத்தான் கொடுக்க நினைக்கிறதே தவிர, அது ஓட்டுக்காக நாங்க அத குடுத்துருக்கோம், இத குடுத்துருக்கோம் வாங்குது. ஆனா அவங்க உண்மையிலேயே அந்த மன உணர்வில் நல்லா இருந்தவங்க குறைந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆ ரொம்பவும் அமைதியா வயசானவங்க ரொம்ப அமைதியா அமைதியா இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்கய்யா. இப்போ ம். ஆனா இப்ப ஒரு இளைஞர்கள் இந்த இந்த நகரத்து வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். தெரிஞ்ச உடனே மனசு கண்டிப் கெட்டு போச்சு. மனசு போய் அதுல போய் ஆ எல்லை கட்டிருச்சு. இப்போ யூடியூப் சேனல் நெறைய வந்துருச்சு. அங்கங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, எல்லாரும் இப்ப போட எல்லாம் இப்ப இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட செல்போன் குடுத்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அப்ப அவங்களும் இப்ப நாமளே என்ன பண்ணிட்டோம்? நமக்கே இப்ப செல்போன் வந்துருச்சு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மோகமும் இங்கேயும் வர ஆரம்பிச்சு, இங்க பார்க்குறோம். இங்க பார்த்துட்டு இங்க நம்ம நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கை முறை. இப்ப இப்ப என்னாச்சு? நம்ம தாத்தா காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருந்தத விட இன்னைக்கு நம்ம மனம் கெட்டு போய் தானே இருக்கு. எனக்கு கண்டிப்பாங்க. 66 வயசு. நானு 10 வயசுல இருந்தப்ப இருந்த நிறைவு இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு என் பேரன்ட்ட அது இல்ல. அதுதான் ஓகேங்கய்யா. சூழ்நிலை. ம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி 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 கார்த்திகேயன். அவங்க அப்படியே இருக்கட்டும். முதல்ல சிட்டில இருக்க நாமளாவது கொஞ்சம் அதை மாத்திக்கலாம்னு தான் ஐயா இந்த கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாம் அந்த பொருள் மயக்கத்திலேயே இருக்கிறோம். அதை விட்டு விடணும். எதை விடணும்? விடுதலை என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. சோ முதல்ல இந்த பொருட்கள் குவிப்பை முதல்ல குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த பொருள் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்காங்க. அந்த ரன்னிங் ரேஸ்ல யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. சோ இன்னும் அதான். ஃபார்வர்டா தான் போயிட்டே இருக்காங்க. அதை பொருள்கள் திரும்புவதற்கான ஆமாங்க. பொருள்கள் குவிப்பு அப்படி இருந்தாலும், இனிமேல் குவிப்பாமல் நிறுத்துவோம். அதுக்கு முதல்ல ஆமா, வருவோம். ஆமா, ஆமா. முதல்ல வாழ்க ஏன்னா வளம். ரொம்ப குவிச்சிட்டோம். என்ன குவிச்சிட்டோம். சொல்றது? டம்ப் பண்ணி நிறைய குவிச்சிட்டு இருக்கோம். அத கொஞ்சம் ம். கொஞ்சமா சிறிதளவாவது அந்த ஒரு இந்த ரிப்பன் லெவல்ல நிக்கிற இடத்துலயாவது நிக்க பழகுவோம். ஆமா. சோ அது நிறுத்தினாலே போறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். இதற்கான புரிதலை உங்களுக்கு நேரடி வகுப்பு கண்டிப் இன்னும் சற்றே ஒரு மேல் நோக்கு நிலையில் தரும் என்பது உறுதியான ஒரு நம்பிக்கையாக சொல்கிறோம். அடுத்து முக்கியமா அவங்க பரமசிவன் ஐயா ஆ சொல்லுப்பா. அவங்க அவங்க அவங்கள பார்த்த வரைக்குமா அமைதியும் ஒரு நிறைவோட வாழ்ந்த மக்கள் அவங்க. ம். அதுதான் இன்னைக்கு இல்ல மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதுக்கு இயற்கை ஓகே. சமன் செய்து விடும்பா. அவங்கள அந்த அளவுக்கு மாத்தாது. ஏன்னா சிட்டில இருக்க நமக்கே இந்த இயற்கை பேரழிவுகள்லாம் நிறைய அடி கொடுத்துன்னு தான் இருக்குன்னு அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க. அதே மாதிரி திருந்தலைன்னா அது திருத்தி விட்டுரும் நம்மள. ஓரளவாவது கொஞ்சம் ம். திருந்தனோம்னா கொஞ்சம் நம்மள காப்பாத்தி விட்டுக்கும். பரமசிவன் ஐயா வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆஹ் அதாவது இன்னைக்கு தலைப்பு நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுயா. அது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, இக்னரன்ஸ் இஸ் ம். பிளிஸ்னு. ம். அறியாமை என்பது ஒரு சிறந்த ஒரு வரம், ம். அதாவது ஒரு ம். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ம். புற வாழ்வில் நிறைய பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போதுதான், புலன்கள் வழியா தொடர்பு ம். கொள்ளும் போதுதான் நம்ம துன்பக்கடல்ல ம். சிக்கிக்கிறோம். இப்ப ம். அதே அவங்க பைபிள்லயும், கிறிஸ்டியன்ஸ் பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா, ம். முதல் மனிதன் ஆதம், ஆடம் அண்ட் ஈவ், அவங்க தேவர் ஃபர்பிடன் டு ஈட் ம். பிளக் த ட்ரீ ஆஃப் இது நாலேஜ், அந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் பிடுங்க கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது ஞானம், அறிவுன்னு ம். சொல்லணும், அறிவுன்னு கூட சொல்ல முடியாது, நோயிங் ம். மெனி திங்ஸ், நிறைய விஷயங்களை ம். தெரிகிறதா நாலேஜ். அந்த ம். பழத்தை சாப்பிட்டதன் விளைவாகத்தான் நமக்கு எல்லா சிரமங்களும் உழைத்து சாப்பிடணும், லேபர் பெயின் ம். வந்ததா, அந்த மாதிரி அந்த பைபிள்ல அந்த வாசகம் வருது, வசனத்துல வருது. ம். அப்ப ம். நம்ம உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை புற வாழ்க்கையில் புலன்கள் ம். மூலமாக
பல விஷயங்கள்ல நம்ம தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் டேட்டாவை நம்ம நிறைய வாங்க வாங்க மனசு சும்மா இருக்காது. அந்த மூளை என்ன செய்யும், அதை கணிக்கும், கம்பேர் பண்ணும். இப்படி போய்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், துன்பத்தை அதிகப்படுத்திக்கிறோம். அதாவது நீங்க விஞ்ஞானிகள் துன்பத்தை கொண்டு வர்றாங்கன்னு சொல்றதோ, இல்ல இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதிக வசதிகளை பெருக்கிக் கொண்டு இதான் வாழ்க்கை தரம்னு நம்ம நம்பி போறதுலயோ, நம்ம மறைமுகமா அதைத்தான் செய்யறோம். அதாவது பல விஷயங்களை தெரிகிறது பெரிய சாமர்த்தியம், கெட்டிக்காரத்தனம், நிறைய விஷயங்களை கையாள்வது, இது வந்து ஒரு ஒரே நேரத்துல 2 கையில எழுதுறது, பல திறமைகளை எல்லாம் அப்படி யூடியூப்ல போட்டு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது இது வந்து அவங்க டேலண்ட்னு நினைச்சு தப்பான பாதையில போய்கிட்டு இருக்காங்க. அதாவது மனதை வந்து ஒருமுகப்படுத்துதல்ங்கிறத விட்டு இன்னைக்கு வேற விதமா போறதாகவும், அதோட புறப்பொருள்கள்ல நிறைய இதுல நாட்டத்தை வளர்க்கக்கூடியதாகவும், லக்ஸரியஸ் லைஃப் வந்து நம்ம வாழணுங்கிற ஒரு வேட்கையையும் கொடுக்கக்கூடியதா தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு நம்மளை சுத்தி. இதுல நம்ம அகம் நோக்கி திரும்புறது அது உண்மையிலேயே ஒரு பெரிய கடினமான. இன்னொன்னு, இது எல்லாம் பெரிய துன்பத்தை நோக்கி நமக்கு இழுத்து செல்கிறது என்பது ஒரு தெரியல. இதுதான் துன்பத்துக்கான காரணம். ஆமா, அந்த இதை நம்ம ஐயா வேதாத்திரி ஐயா தெளிவா சொல்லிட்டாரு. அடிப்படை தேவைகள் வந்து இருந்தாலே நம்ம அதுல திருப்தி அடைஞ்சு அதோட நின்னுக்கணும். இந்த இடத்துல நம்ம திருவள்ளுவர் சொல்றதாங்க, யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல். அதுல இருந்து விலக விலக நமக்கு அதுல இருந்து வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லை. துன்பத்திற்கு காரணம் நம்ம தான். நம்மளுடைய மனம் வந்து அதே பற்று வந்து புலன்கள் மூலமா செல்ல செல்ல இன்பத்தை நாடி போகுது. புலன்கள் மூலமா கடைசி அது துன்பத்தை தான் சந்திக்குது. இன்பத்தின் ஒரு அளவுக்கு அடக்கும் போது துன்பத்தை சந்திக்குது. துன்பம் நீங்கிறது ஒரு இன்பத்தை நடக்குது, திருப்பி இன்பத்திலேயே போகுது. அதாவது ஒரு சைக்கிள் கணக்கு அதுல சிக்கிக்குது. அதுதான் நம்மளுடைய நிலை நான் நினைக்கிறேன். வாழ்க வளம். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அதுதான் நிலையற்றதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதைதான் அடிக்கடி ஐயா சொல்றாங்க. அதே மாதிரி மனம் நமக்கு விருந்து விருந்து, ஆசையும் விருந்து விருந்து, பொருள் பற்றில் விருந்து விருந்து, அப்படித்தான் விருந்து போறாங்களே தவிர நம்ம உள்ள அகம் நோக்கி திரும்பணும் என்றதுக்கு யாரேனும் நமக்கு வழிகாட்டி நாம அந்த அக நோக்கிய பயணத்தில் ஓரிருவராவது 10-20 பேராவது மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம பயணிக்க ஆரம்பித்தாலே போதும். இந்த பிரபஞ்சத்திலே அந்த அலை இயக்கம் சென்று அது உலகத்தை ஓரளவுக்காவது கொண்டு வரும். ஏன்னா அமைதியை தேடித்தானே எல்லாருமே ஓடுறாங்க. தேடுறது அமைதி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை நீங்கள் உணர்வதற்கு அக உணர்வை உணரவே நமக்கு இந்த நேரடி பயிற்சி ஓரளவுக்கு நமக்கு அதாவது ஒரு சிலரையாவது அந்த ஞான தெளிவு பெற நமக்கு பயன்படும் என்பதை சொல்றோம். நன்றி ஐயா. ரமேஷ் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. கட் ஆயிடுச்சு ஐயா. அது ஐயா மறுபடியும் வரலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான கருத்துங்க ஐயா. ஐயா இது என்னன்னா எனக்கு டவுட்டு, புலன் வழிய கருவி போகுது, புலன் கருவி, அது கட்டுப்படுத்த விதம் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க ஐயா. கட்டுப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அது கட்டுப்படுத்த இல்ல, அது வந்து அதிகமா தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கின்னு அதுக்கப்புறம் அதுக்கு மேல முதல்ல நமக்கு புரிதல் தாங்க வேணும். நமக்கு புலன் வழியா போறோமே, நம்ம தேவைக்கு போறோமா? ஒண்ணு இல்ல, நமக்கு பசிக்கு சாப்பிடணும், ரைட்டு. பசிக்கிறப்ப சாப்பிடுறோமா? பசிக்கிற அளவுக்கு சாப்பிடுறோமா? பசிக்கிறதுக்கு எது கிடைச்சாலும் சாப்பிடுறோமா? இல்ல இதுதான் வேணும்னு கேட்கிறோமா? இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணாலே அதுலயே ஒரு தெளிவு, இங்கதான் ஆரம்பிக்கணும் நமக்கு தெளிவு. சரி சரி சரிங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுலையும் நம்ம பண்ணோம்னா அதுல அதிகமாவே போயிட்டு இருப்போம். அப்ப ஒரு தேவை இருந்து நம்ம அதை தேடுறோமா? தேவையின் அளவில் தேடுறோமா? தேவையின் நேரத்தில் தேடுகிறோமா? ரைட்டா? அப்ப அதனுடைய தன்மையில தேடுறோமா? இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுல இருந்து எதுல இருந்து விலகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். என்னங்க ஒரு குறிப்பு என்னன்னா, இப்போ வந்து நம்ம டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதுல வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால வந்து நம்ம உடம்பு கெடுதல், பித்த அதிகமாகுது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சூழ்நிலை வரும்போது அது வேணும்னு விரும்புது, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். பால் வாங்கி வரணும், டீ போடணும் அப்படின்னு தானா பரவாயில்ல. அது உணர்வு ஏன் வருது? அது இப்போ நீங்க அது தேவையின் அடிப்படையில செய்யல, ரைட்டு. நீங்க ஒரு இது மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க,
உங்களுக்கு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சரி ஒரு டீ சாப்பிட்டு அந்த வேலையை ம் பார்க்கலான்னு பாக்குறீங்க. ஒரு ம் மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ்க்காக செய்றீங்கன்னு வச்சுக்கங்க. இப்போ ம் அந்த ம் இடத்துல நீங்க அதுல ம் வந்து டீ குடிக்கிற மீன் குற்ற உணர்வோட குடிக்க வேண்டாம். பரவாயில்ல. சரி சரி ம் அந்த அந்த ம் இடத்துல நீங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு உங்களுடைய பணிக்கு செய்றீங்க. ஆனா அந்த சரி இடத்துல குற்ற உணர்வெல்லாம் வர வேண்டாம். ஆனா சரி இந்த ம் டீங்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப ம் நீங்க ம் பசிக்கு சாப்பிட போறீங்க. அங்க இட்லி இருக்கு, ம் பூரி ம் இருக்கு, பிரியாணி ம் இருக்கு. எனக்கு பிரியாணி ம் தான் வேணும்னு நினைக்கிறோமே. ஆ அந்த அதுதான் இடத்துல தப்பு. பரவாயில்ல. இட்லி மட்டும் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா, அங்கேயே நீங்க ஜெயிச்சுட்டீங்க. சரி சரிங்க சரிங்க நீங்க ஐயா. டீ சாப்பிடுறத நிறுத்திப்புட்டு, ம் அங்க ம் போய் நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு சொல்றத விட, டீ சாப்பிடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அது மாரி எல்லாருமே சொல்லி ஒவ்வொன்னையும் பார்க்கணுங்க. சரிங்க சரிங்க ஐயா. அதுதான் அது அதுதான் இப்ப நீங்க டவுட் ஒரு எனக்கு. துணி எடுக்க போறீங்க. ஒரு துணி எடுக்க ம் ம் போறீங்க. ரைட்டு. ம் ஒரு ஒரு ரூ. 250 ஒரு துணி இருக்கு. ரூ. ம் 2500 துணி இருக்கு. ரூ. ம் 2500 தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு. ரூ. கண்டிப்பா. 250 நம்ம போட்டுக்கிறதுக்கு. ஆமா ஐயா. ம் நமக்கு தேவைக்கு இது போதுமே. அது எதுக்கு அடுத்தவன்ட்ட அத காட்டி, அதுல ஒரு பொறாமைய வாங்கிட்டு, அப்ப அந்த சரிங்க இடத்துல ஐயா. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கங்க. ம் அந்த மாரி முடிவுகள் தான் நமக்கு இப்ப வேணும். சரிங்க 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 ஐயா. வாழ்க சரிங்க. வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.